மனம் போன போக்குப்படி போகணுமா மனசாட்சி வாழணுமான்னு கேட்டால் யார் ஒருத்தரும் மனம் போன போய் மனசாட்சி வாழணும்னு சொல்கிறோம். ஆனால் மனசாட்சி என்ன சொல்லுதுங்கிற பிரித்த தன்மை இல்லாமல் இருக்குது. மனசாட்சி நன்மையை தான் சொல்லும், தீமையை உட்காலும் சொல்லாது. நன்மை பிரித்து அறிவிக்கும், அது தீமை நன்மை தெளிவுபடுத்தும். எது வேணும் வேணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். நன்மையில் வாழணுமா தீமையில் வாழணுமா? நன்மையில் தான் வாழணும். அறிவு கொண்டு வாழணுமா ஞானங்கள் கொண்டு வாழணுமா? ஞானம் கொண்டு தான் வாழணும். படைச்சவன் நம்பணுமா படைக்கப்பட்ட பொருள் நம்பணுமா? படைச்சவன் நம்பணும். அருளில் வாழணுமா பொருளில் வாழணுமா? அருளில் தான் வாழணும். இதெல்லாம் பிரித்தறிக்கப்படுது. அது விரும்பிட்டோன்னு சொன்னால் அதுக்கான பாதை அமைக்கப்பட்டுரும். அந்த பாதையில் போகும்போது நமக்கு சுகத்துக்கு மேலே சுகம். இவ்வளோ காலம் நம்ம அறிவை கொண்டும் பொருளை கொண்டும் மனிதன் கொண்டும் முன்னோர் காமிச்ச வழியில் போயிட்டோம். இனி வாழக்கூடிய காலங்கள் அத்தாட்சி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நேர்வெளியில் உறுதிப்படுத்தப்படணும், குணங்களை கொண்டு உயர்வடையணும். அதுதான் புண்ணியங்களுக்கு நன்மைகள் இருக்கு. நம்ம குணத்தை தவற விட்டுட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போகிறோம். வழிபாடு தலங்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களும் வழிபாடு அளிக்கப்பட்டிருக்கு. அங்கே புண்ணியம் இல்லாத காரணமாக இதை யார் மறுக்க முடியும்? எந்த மனசாட்சி மறுக்கும்? புண்ணியம் குணத்தில் இருக்குதா அல்லது இடத்துல இருக்கா? குணத்தில் இருக்கு. அந்த குணத்தை வேறு கேட்கணும். இது வரைக்கும் நம்ம பிரார்த்தனை நல்ல குணம் வேணுமே நம்ம கேட்கறது பெரும்பாலும். இப்போ ஓரளவு கேட்குறோம். அந்த குணத்தை நினைச்சு கொடுன்னு கேட்கல, நீடிச்சு கொடுன்னு கேட்கறது. அந்த குணத்தை எனக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்கறது இல்லை. அந்த குணத்தில் வாழ வைக்கும் போது நம்ம குழந்தைகளை ரொம்ப தூக்கி கொஞ்சம் பாராட்டுறோம், மற்றவங்கள்ட்ட அது பெருமையாக பேசுகிறோம். அது உணர்ச்சி தான். நம்மளையும் சரி நம்மளுடைய குழந்தைகளையும் சரி குணங்களை உயர்வடையும் பொழுது அது பணிவோட இறைவனுக்கு எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க நன்றி கொடுக்க வெளியே பாராட்ட வேண்டாம், புகழ வேண்டாம். எப்போ நீங்கள் பாராட்டுறீங்களோ புகழ்றீங்களோ நம்ம புகழ்கிறோமோ அப்போ அடுத்த சோழம் வந்துடுது. நமக்கு நல்லா உணர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எந்த குழந்தை நல்லபடியாக இருக்கும்போது இறைவன் நல்லபடியாக வாழ வச்சுட்டு நினைக்காம பெருமையாக நினைச்சாலே சோழம் வந்துடும். இறைவன் வாழ வச்சுட்டு இருக்கா, நன்றியோடு இருக்கணும். என்னையும் சரி என் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் இறைவன் நல்லபடியாக வாழ வச்சு நல்ல குணத்தை வாழ வச்சுருக்கா, நன்றியோட அவனுக்கு இருந்தோம்னு சொன்னால் இந்த குணம் அதிகம் அவன்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் நன்றியோடு இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் உடனே புகழ்ந்துடுறோம், பாராட்டிடுறோம், மற்றவங்களுக்கு பெருமை பேச ஆரம்பிச்சிடும், சோதனையாக மாறுது. நம்மளை பற்றி பெருமை பேசினாலும் சரி மற்றவங்க பற்றி பெருமை பேசினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அது நம்ம சோதனையாக மாறும். காரணம் அவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு கவனிக்கிறான். வேண்டாம், இனிமேல் யாரையும் புகழ்ந்துடாதீங்க, பாராட்டாதீங்க, நன்றியோடு இருங்க, என்னென்னையும் கூறுங்க. இன்னும் அழகான ஞானங்களை கூட உயர்த்துறாங்க. மற்றொன்று இருக்கு தகுதி பெறாத காரணம் இந்த மாதிரி நம்மளுடைய பலையன் இருப்பதன் காரணமாக எல்லாத்தையும் பலையன் இருக்கிற அந்த பலையன் நீக்கப்படணும். ஆக துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை முன்னிறுத்தவில்லை. இந்த பாதையில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை.